எல்லாருக்கும் வணக்கங்க. டெட் முடிவுகள் முதுநிலை ஆசிரியர் தேர்ச்சி பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும். நிறைய பேர் நமக்கு இந்த போஸ்ட்டை ஷேர் செய்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். அப்டேட்டுக்காக மட்டும் வரல, நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். எப்படியோ நமக்கு டிஆர்பி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆஃப்டர் பொங்கல். எப்படியோ வெளியிட்டு தான் ஆகணும். டிவியில் நியூஸ் பேப்பர்லாம் வரும், டிஎன்டெட் தேர்வு முடிவு வெளியீடு. அதே போன்று ஆனல் பண்ணுறோம், விட்டுருவாங்க. அறிவிப்புகளும் வெளியிட்டுருவாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் எழுதும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸாம் பண்ணி தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ மதிப்பெண் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஆஃப்டர் நம்ம அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர்களை நம்ம பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். இன்னொரு யூஜி டிஆர்பி எஸ்சிடி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. நான் பாஸ் மதிப்பெண் குறைந்தா நான் பாஸ் ஆகிடுவேன், கிரேஸ் மார்க் வந்தால் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட், மூவ் ஆன். 2026 உறுதியாக வெற்றி பெறணும். இப்போ எழுதின தேர்வு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எழுதுனது எழுதியாச்சு. ரிசல்ட் வரட்டும். அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய தேர்வு படிக்க வைக்கணும். வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறனால தான் பிஓக்கான பேட்ச் போட்டிருந்தோம். தமிழகம் முழுவதும் 1000+ பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பிஓக்கு படிச்சிங்க அப்படின்னா டிஎன்டெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், யூஜி டிஆர்பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டிஆர்பி சிலபஸ் சேம் தான். ஸோ இந்த கூடிய விரைவில் அடுத்தடுத்த பேட்சஸ் நாங்கள் போட போகிறோம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸ்டடி மெட்டல் டெஸ்ட் சீரிஸ் பிஓ பொறுத்து கவலைப்பட வேணாம். என்ன சார், நான் பிஓ பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 249 தான் பேட்ச். உங்கள் கையில் 10 வீக்ஸ்க்கான ஷெடியூல் கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டல் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருவோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிள். பிடிஎஃப் ஃபார்மேட் தான். அழகாக நீங்கள் பிரிண்ட் போட்டு படிக்கலாம். எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. இன் சிம்பிள் நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க போதும். எக்ஸ்ட்ரா ஏதாவது ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நாங்களே உங்களுக்கு சொல்லிவிடுவோம். அறிவிப்புகளுக்காக வெயிட் பண்ணாதீங்க. திரும்பியும் சொல்கிறோம், அறிவிப்புகள் வந்த பிறகு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, அறிவிப்புகள் முன்னாடியே படிச்சிருக்கலாம்னு சொல்லி. அறிவிப்புகள் முன்னாடி படிச்சிருந்தா 2025 கிளியர் பண்ணியிருக்கலாம் சார், இப்போ நான் திரும்பி 2026 வெயிட் பண்ணுறது அப்படின்னு. நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம ஏஜெல்லாம் வெயிட் பண்ணுறதே இல்லை. இதுதான் ஃபேக்ட். புரிஞ்சு உறுதியாக கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், சார் நான் இப்போ டிஆர்பி படிச்சுட்டு இருக்கேன், நான் டிஎன்பிசிக்கு மாறலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, டிஆர்பி தேர்வு ரொம்ப ரொம்ப ஈஸி. டிஎன்பிசி கம்பேர் பண்ண போது டிஎன்பிசி மாணவர் நினச்சா டிஆர்பி தேர்வை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் டிஆர்பி மாணவர் டிஎன்பிசி தேர்வை கிளியர் பண்ணணும்னா இட் டேக் சம் டைம். முடிஞ்ச ஒரு கொஷின் அப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதெல்லாமே அனுபவத்தில் சொல்கிறோம். ஓகே, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ பிஓ தேர்வு வரப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஜி டிஆர்பி எஸ்சிடி அதை பற்றி தெரியல. அதாவது எந்த தேர்வு வர மாதிரி இருக்கோ அதுக்கு தான் நாங்கள் பேட்ச் போட முடியும், படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறனால தான். ஏன்னா இப்போ நம்ம 2025 வர வேண்டிய தேர்வு எப்படி 2026 வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை பிஓ போட்டிருக்கோம். ஓகே, ஸோ வெறும் 240. எங்களால் முடிஞ்ச ஒரு உதவிங்க, எங்களால் முடிஞ்ச உதவி. இந்த பேட்சோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 3000 ரூபா. அமௌண்ட்டுக்காக இல்லை, ஸோ இன்ஃபேக்ட் அமௌண்ட்டுக்காக இல்லை, இட்ஸ் நாட் அ மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் அஸ். ஜஸ்ட் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஆஃப்டர் பொங்கல் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பேட்சஸில் என்கேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதாவது நம்ம படிக்காமல் அறிவிப்புகள் நமக்கு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். திரும்பி அடுத்த வருடம் உட்காந்துக்கிட்டு அது மாதிரி வேணாம். ஓகே, 2026 தேர்தலுக்கான வருடம், தேர்வுகளுக்கான வருடமாக பார்க்கப்படுகின்றது. படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது கேம் இல்லை. ஓகே, இட்ஸ் நாட் அ கேம். அண்ணன் தம்பி அக்கா தங்கி சொல்கிற மாதிரி சொல்கிறோம். இப்படியே கிளியர் பண்ணிடுங்க. 2026 விட்டுறாதீங்க. 2027 2026 பண்ணாலே இப்போ நமக்கு இன்னும் வரல. ஸோ 2027 எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ போகிற மாதிரி இருந்தால் 2026 பார்த்துக்கோங்க. நீங்கள் டிஎன்பிசி போகிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லைங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். என்ன இருக்கும், அண்ணன் தம்பி அக்கா தங்கிக்கு என்ன சொல்லுமோ அதுதான் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுவும் பிஓ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎட் இருக்கிறனால உங்களுக்கு காம்படிஷன் கம்மி. டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 படிக்கிறவங்கலாம் பிஓ எக்ஸாம் அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம். பிஎட் இருக்கிறனால எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ். சார் நான் பிஎட் படித்தேன் சார் அப்படின்னு இதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். சரிங்களா? ஸோ யூஜி டிஆர்பி எஸ்சிடி நியமன தேர்வுகள், ஸோ அது போன்றெல்லாம் இருக்குது. ஸோ பிஓ தேர்வு ட்ரை பண்ணுங்கள். பேட்ச் போட்டனால சொல்லலை, இந்த தேர்வுக்காக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் அதெல்லாமே இருந்தனால தான் இது போட்டிருக்கிறோம். சரிங்களா? ஸோ பொங்கலுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக டிஎன்பிசிக்கு மாறிடுவோம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப குறைந்த கட்டணம் பார்க்க வேணாம், தரத்திலும் தரமாக இருக்கும். ஸோ என்எஸ்டபிள்யூ மூலம் வெறும் 149 ரூபா போட்டோம். பேட்ச் டிஎன்டெட் மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ போஸ்ட் இப்போ டிஎன்பிசி பேட்சஸ் போட்டோம், போஸ்டிங்கில் இருக்காங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. குறைந்த கட்டணம் தான். குறைந்த கட்டணம் ஒருத்தர் அமௌண்ட்டே வாங்காமல் ஒரு குரூப் 2 படிக்க வச்சோம். அவர் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு, ட்ரை பண்ணிட்டுருக்காரு. கட்டணத்தை பற்றி இங்கே இல்லை, வருத்து தான். எவ்வளோ கட்டணம், எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்கன்னு யாரும் எங்ககிட்ட கேட்குறதில்ல, எத்தனை பேர் கிளியர் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். பணம் யாருக்கும் தடையாக இருக்கக்கூடாதுங்கிறனால தான் இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் போட்டுட்ருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. இதிலலாம் அப்டேட்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அப்டேட்ஸ் விரைவில் வந்துடும். ஓகே, ஸோ தேங்க்யூ.